நீங்களே தற்போது ஒரு சர்வதேச அளவிலான முக்கிய செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகின் புதிய நாட்டாமை யார் என்பதற்கான போட்டி தற்போது பலத்த போட்டி நடைபெற்று வருகிறது என்றுதான் கூற வேண்டும். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்கா தான் உலகின் நாட்டாமையாக, உலகின் நம்பர் 1 நாடாக இருந்து வருகிறது. அதற்கேற்ப எந்த நாட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இவர்கள் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து பிறகு மத்தியஸ்தம் செய்கிறோம் என்ற முறையில் அது ராணுவ நடவடிக்கை ஆகட்டும், பொருளாதார நடவடிக்கை ஆகட்டும், நிதி உதவி அளிப்பதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அமெரிக்கா முன்னிலையில் இருக்கும். தங்கள் நாட்டில் இருக்கிறதோ இல்லையோ மற்ற நாடுகளில் உடனே இருந்து தலையிட்டு மூக்கை நுழைத்து உடனடியாக அங்கு மத்தியஸ்தம் செய்வதிலே அமெரிக்கா முனைப்புடன் செயல்படும் நாடாக இருந்து கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக நான் தான் உலகின் நாட்டாமை, நான் தான் உலகின் நம்பர் 1 நாடு என்ற வகையில இருந்து வந்தது. அதற்கேற்ப ஒரு தோற்றமும் உருவாக்கப்பட்டிருந்தது ஊடகங்களால். இந்த சூழ்நிலைதான் தற்பொழுது ட்ரம்பினுடைய வரி கொள்கை, அதே போன்று குளோபல் பீஸ் மேக்கர் என்ற வகையில உலக அமைதி தூதன் நான் தான் என்ற வகையிலே இந்தியா போன்ற நாடு, இந்தியா பாகிஸ்தானுடைய பிரச்சனை ஏற்பட்டு நான் தான் தடுத்து நிறுத்தினேன், எல்லா ஊர்களுக்கும் அவர்தான் நாட்டாமை போல் செயல்பட்டு கொண்டிருப்பதும், இந்த வரி கொள்கை என்ற பெயரிலே, ட்ரம்ப் வரி என்ற பெயரிலே இந்நாடுகளுக்கு இறக்குமதி, அந்நாட்டுகளுக்கு ஏற்றுமதி வரி என்ற வகையிலே ஏற்றுமதி செய்வோருக்கெல்லாம் வரிகளை விதித்து பல நாடுகளை தற்போது ட்ரம்ப் பகைத்து கொண்டிருக்கிறார் என்ற வகையிலே அந்த நாட்டில் உள்ளவர்களே தற்போது வெளிப்படையாக விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ட்ரம்புக்கு எந்த அளவுக்கு ஆதரவு, மேக் அமெரிக்கா ஃபர்ஸ்ட், மேக் அமெரிக்கா கிரேட் என்ற வகையிலே அவருடைய சொல்லாடலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்து வெற்றி பெற்று அவர் அதிபராகவே மாறினார். ஆனால் தற்போது அந்த நாட்டு நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நாட்டிலே வசிக்கின்றவர்களே தற்போது இவருக்கு எதிராக குரல்களை எழுப்புவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். பல இடங்களில் போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்று வருகின்ற ட்ரம்புக்கு எதிராக. இது போன்ற ஒரு சூழல் ஏற்படும் நிலையில் தற்போது உலக அரசியலும் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. காரணம், சீனாவினுடைய தன் எழுச்சி என்பது மிகப்பெரிய அளவுக்கு தற்போது காணப்படுகிறது. பொருளாதார ரீதியாகட்டும், உட்கட்டமைப்பு வசதியாகட்டும், வெளியுறவு கொள்கையாகட்டும், அதே போன்று இராணுவ பலமாகட்டும், அனைத்திலும் தற்போது சீனா அமெரிக்காவுக்கு சவால் விடும் வகையிலே வளர்ந்து வருகிறது என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது அமெரிக்கா ரஷ்யா என்ற நிலையானது இப்போது அமெரிக்கா சீனா என்ற அளவுக்கு மாற்றம் அடைந்திருக்கின்றதான் கூற வேண்டும். ரஷ்யாவும் இந்தியாவும் அடுத்தடுத்து வருகின்றன. ஆனால் தற்போது இந்த இரு நாடுகள் தான், அமெரிக்கா சீனா என்ற வகையில் தான் அனைவருடைய கவனமும் தற்போது திரும்பி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். உலகில் இப்பொழுது ஒரு புதிய அதிகார மையம் உருவாகி வருகிறது என்பதை நம்மால் யதார்த்தமாக பார்க்க முடிகிறது. அதுவும் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைமுறையில் உள்ள அமெரிக்க ஆதிக்க அமைப்பிற்கு சவால் விடுக்க தயாராகி உள்ளது இந்த புதிய அதிகார மையம் என்றுதான் கூற வேண்டும். அந்த புதிய நட்பு எங்கிருந்து உறுதிப்படுத்தப்பட்டது என்று பார்த்தால், அண்மையில் சீனாவின் தியான்ஜினில் நடைபெற்ற SCO மாநாடு, அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு என்று அழைக்கப்பட்ட ஷாங்காய் உச்சி மாநாட்டிலே இந்திய பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடன் இணைந்து சீன அதிபரான ஷி ஜின்பிங் இணைந்து அந்த மூவரும் ஒன்றாக இணைந்து பேட்டி கொடுத்தது, நடந்து சென்றது போன்றவை எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு சர்வதேச அளவிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ட்ரம்ப் கூட ரஷ்யாவையும் இந்தியாவையும் சீனாவிடம் இழந்து விட்டோம் என வெளிப்படையாக அறிக்கை விடும் அளவுக்கு, அவரே பேசுகின்ற அளவுக்கு அவர்களுடைய அந்த புகைப்படங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை சர்வதேச அரசியலை ஈடுபடுத்தின. அதே போன்று சீனா 80வது ராணுவ, அதாவது உலகப்போர் நடந்த 2ஆம் உலகப் போருக்கு 80ஆம் ஆண்டு விழா ராணுவ தினத்திலே தன்னுடைய ஆளுமையை காட்டும் வகையிலே புட்டின், அதே போன்று வடகொரிய அதிபர் உள்ளிட்ட பல நாட்டு தலைவர்கள் முன்னிலையிலே தன்னுடைய ராணுவ பலத்தினை வெளிப்படுத்தி காட்டியது. இதை ட்ரம்ப் நானும் பார்த்தேன், அதையெல்லாம் பார்த்து நானும் வியந்தேன் என்ற வகையிலே பேட்டி அளித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது சீனாவினுடைய முக்கியத்துவம் என்று, அந்த புதிய அதிகார மையம் என்று சீனாவை மையப்படுத்தி உருவாகி வருகிறது என்ற வகையில் பேசப்படுகிறது. அதிலே மிக முக்கியமாக இந்தியா என்ற நாடு தற்போது உலக அளவிலே மிகப்பெரிய சந்தையை வைத்திருக்கும் நாடு நமது இந்தியா தான். அது மட்டுமல்ல, இந்தியாவின் ஆதரவு இல்லாமல் யாரும் சோபிக்க முடியாது, ஜொலிக்க முடியாது என்பதை அனைவரும் உணர ஆரம்பித்து விட்டார்கள். அதனால்தான் இந்தியாவுடனுடைய வெளியுறவு கொள்கை, நட்பு, அதாவது இந்தியாவை ஒரு எதிரிய நாடாகவே பார்த்து வந்த சீனா தற்போது மிகுந்த நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. தன்னுடைய பாகிஸ்தான் தான் தனக்கு ஆதரவு நாடு என்ற வகையிலே கிட்டத்தட்ட 61 பில்லியன் கோடி, கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாயை
அங்குள்ள பொருளாதார மண்டலத்திற்காக முதலீடு செய்வதற்கு சீனா ஒப்புக்கொண்டிருந்தது. தற்போது அங்கு அந்த முதலீடை செய்ய மாட்டோம் என கூறிவிட்டு இந்தியாவுடன் மிகுந்த நெருக்கமாக நட்பு பாராட்டிக் கொண்டிருக்கிறது. சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான இடைவெளி என்பது குறைந்து வருவதற்கான அறிகுறியாகவே இது பார்க்கப்படுகிறது. இதன் பின்னணியில் இந்தியா மீது அமெரிக்கா விதித்த 50% வரிகள் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஒருவேளை அமெரிக்கா வரி விதிப்பை வெகுவாக குறைத்தாலோ, அமெரிக்கா தன்னுடைய வரி விதிப்பை வெகுவாக குறைத்தாலோ அல்லது பழைய நிலைக்கே சென்றாலோ இந்தியா தன் நிலைப்பாட்டை மாற்ற வாய்ப்பும் இருக்கிறது என்று சர்வதேச அரசியல் நோக்கர்கள் உறுதியாக நம்புகின்றனர். மாறி வரும் சூழ்நிலைகளிலே போட்டியாளர்களாக கருதப்படும் நாடுகள் எவ்வாறு ஒன்றிணைய முடியும்? அதுதான் மிக முக்கியமானது. மாறி வரும் சமூக பொருளாதார சூழ்நிலைகளிலே போட்டியாளர்களாக கருதப்படும் நாடுகள் எவ்வாறு ஒன்றிணைய முடியும் என்பதற்கு சீனா, ரஷ்யா, இந்தியா ஆகிய நாடுகளின் ஒரு இணைப்பு, வளர்ந்து வரும் ஒரு கூட்டணி ஒரு வலுவான எடுத்துக்காட்டாக நமக்கு இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். சீனாவின் வளர்ந்து வரும் இராணுவ பலமாகட்டும், நாட்டாமை அந்தஸ்துக்கு தனக்கு தகுதி இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் சீனாவுடைய நகர்வுகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே உலகின் நம்பர் 1 நாடாக, நாட்டாமையாக, உலகின் நாட்டாமையாக அமெரிக்கா இதுவரை இருந்து வந்தது நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம். இனி சீனா வரப்போகிறது அந்த இடத்திற்கு என்ற வகையிலே ஒரு பேச்சு எழ ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இதற்கு முட்டுக்கட்டை போட்டு அமெரிக்கா நிச்சயமாக தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும். ஆனால் தற்போது அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கே ட்ரம்ப் தள்ளிவிட்டார் என்றுதான் கூற வேண்டும். அந்த வரி விதிப்பு என்ற பெயரிலே தனக்கு மிகவும் நெருக்கமான ஐரோப்பிய யூனியன் நாடுகளாகட்டும், இந்தியா போன்ற நாடுகளை எல்லாம் தற்போது பகைத்துக் கொண்டிருக்கிறார். பெரும்பாலான நாடுகள் இந்த வரி கொள்கை காரணமாகவும், அதே போன்று பல்வேறு அமைப்புகளுக்கு நிதி உதவிகளை வழங்கி வந்தது. நாங்கள் நிதி சீர்திருத்தம் செய்ய போகிறோம், நிதி குறைப்பு செய்ய போகிறோம் என்ற வகையிலே பொருளாதார சீர்திருத்தம் என்ற போர்வையில் அனைத்து ஐநா சபை முதற்கொண்டு அனைத்து வகையான உலக அமைப்புகளுக்கும் அமெரிக்கா வழங்கி வந்த நிதியை 20% 60% குறைத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி மற்ற நாடுகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த இடத்தை பிடித்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். அந்த வகையில் சீனா தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக உலக நாடுகளை கவர்ந்து இழுக்க ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் இந்தியாவுடன் அதனுடைய திடீர் நட்பு பாராட்டல். ஆனால் இது நிலைக்குமா, தொடருமா என்பதெல்லாம் கேள்விக்குறி. ஆனால் தற்போதைக்கு இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே உலகின் நாட்டாமையாக அமெரிக்கா, சீனா இடையேயான போட்டி தற்போது தொடங்கிவிட்டது. ஆனால் இந்த நாட்டாமை யார் என்பதை நிர்ணயிப்பதிலே இந்தியா, ரஷ்யா போன்ற நாடுகளின் ஆதரவு மிக மிக முக்கியம். அதிலும் இந்தியாவின் ஆதரவு என்பது மிக மிக முக்கியம். இது மிகப்பெரிய சந்தையை கொண்ட நாடு இந்தியா. உலகிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அதிக மக்கள் தொகை கொண்ட ஜனநாயக நாடு என்பது இந்தியா தான். இந்தியாவின் சக்தி மிகப்பெரிய சக்தி. எனவே இந்தியாவினுடைய ஆதரவு சீனாவுக்கா அமெரிக்காவுக்கா என்பதிலே ஒரு கிங் மேக்கராக இந்தியா தற்போது இருக்கிறது. கிங்காக யாரை இந்தியா கோருகிறதோ அவர்கள்தான் அதிக அளவுக்கு வாய்ப்பு இருக்கும். எனவே இந்தியாவுடைய ஆதரவை பெறுவதிலே சீனாவும் அமெரிக்காவும் நிச்சயமாக ஒரு போட்டியாக களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என்றே கூறலாம். எனவே உலகின் நாட்டாமைக்கான போட்டி தற்போது சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது என்றுதான் கூற வேண்டும் நேயர்களே.